நடக்கும் மலை ஏறி மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒட்டுமொத்த வனத்துறைக்கும் வேலையை கொடுத்திருக்கிறார் சீமான். ஃபாரஸ்ட் நினைப்போம், அந்த ஃபாரஸ்ட் ஃபார் ரெஸ்ட், அது ஃபார் ரெஸ்டா தான் இருக்கும். பெரும்பெரும் முதலாளிகளுக்கு ரெசார்ட் கட்ட, அமைச்சர்கள் குழு உள்ள சுற்றுலா செல்ல, அவர்களுக்கு என்ன சொல்ல செக்யூரிட்டி வேலை பார்க்கறது அந்த ஃபாரஸ்ட் வேலை. நேரா கிளம்புங்க, நீங்க மூணாவது போங்க, தேக்கடி போங்க, கேரளாவுடைய பார்டர் அந்த எல்லை பகுதி எந்த ஆகும். அவன் வனத்துறை எப்படி வச்சிருக்கான், இந்த வனத்துறை எப்படி வச்சிருக்காங்க போய் பாரு. அப்ப நம்ம வனத்துறை எப்படி சேர்ந்து பாரு. வனப்பகுதிக்குள்ள மண்ணில் இருக்கிறான், அவனை அடிக்க மாட்டாங்க. வனப்பகுதிக்குள்ள மலையை உடைச்சு வைக்கிறான், அவனை அடிக்க மாட்டாங்க. மலையை மேய்ஞ்சிட்டு போவான், மண்ணை மேய்ஞ்சிட்டு போவான், அவனை அடிக்க மாட்டாங்க. ஆனா மாடு மேய்க்க போல அடிப்பாங்க. ஏன்னா இடிச்சா பைய கேட்க நாதி இல்ல, கேட்க நாதி இல்லை. அவனுக்கு நாடு இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லத்தான் அந்த சீமான் வந்திருக்கிறார். இது கோணார்களுக்காக சீமான் போடுற ஒரு பாடு. கோணார் நாட்டை கவர் பண்றாரு. உட்கார்ந்து கோணாரா மதுரையில தமிழ்நாட்டுடைய முக்கியமான அமைச்சர், மதுரை தொகுதியுடைய அமைச்சர் 2000 மலமாடு வச்சிருக்காரு. அவர் கோணாரா? திருச்சியில் ஒரு முக்கியமான அமைச்சர், திமுக அமைச்சர். மாநகராட்சி எல்லை பகுதிக்குள்ள மாடு மேய்க்க கூடாது, மாடு வளர்க்க கூடாது. 500 மாடுகளை வைத்து, நாட்டு மாடுகளை வைத்து நான் பண்ண வச்சிருக்கேன். ஐயா சிட்டிக்குள்ள மாடு வளர்க்க, அது மத்தவனுக்கு தான், நமக்கு என்ன? அவர் பிகை கொடுத்த பேட்டி இருக்கு. அவரு மாடு வளர்க்கலாம், அவர் கோணாரா? மாடு மேய்க்கலாம் கோணாருன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு அயோக்கிய பேர் என்னது? அப்ப மாட்டு கறி சாப்பிடலாம், மாட்டுக்கறி திங்கிற போராட்டம் அது முற்போக்கு. மாடு மேய்க்க பிற்போக்கு. முற்போக்கு. நாங்க வந்து இன்டலெக்சுவல்ஸ். மாட்டுக்கறி சாப்பிட்டது, மாட்டுக்கறி போராட்டம் நடத்துறது இன்டலெக்சுவல்ஸா முற்போக்கா? ஆனா அந்த மாடை மேய்க்கணும், அந்த மாடு மேய்க்கிற உரிமையை கேட்கறது பிற்போக்குத்தனம். 1,35,000 கோடி ஆண்டு வருமானத்தை கொடுக்கிற மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கிற ஒரு தொழில் இந்த மாடு மேய்க்கிறது, மாடு வளர்ப்பு தொழில். அந்த அடிப்படை அறிவு இல்லாம 50,000 கோடி டாஸ்மாக சரக்கு விட்டு வியாபாரம் வந்த இந்த கல்விகளுக்கு என்னடா தெரியும் இந்த பொருளாதாரம்? அவர் பொருளாதாரம் படித்தவர்கள் செய்வார். இது ஒன்றும் ஒரு சாதியாக, இது வந்து ஒரு உயிர்நயம். இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு, ஒரு சந்தை இருக்கிறது. அது எங்களுக்கான சந்தையா மாறணும். ஏன் எதுக்கான தெரியுமா? இது வந்து நம்ம மாடு மேய்க்கணும், நாட்டு மாடு மேய்க்கணும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நாம இங்க மாடு மேய்ச்சா, நம்மளுடைய கிடாரிகள் மாடு மேய்த்தா, நாட்டு மாடு வளர்த்தா இந்த சந்தை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகும். இந்த 1,32,000 கோடி தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லணும். அப்படி சொல்லுந்தா தமிழ்நாட்டினுடைய பால் சந்தை அந்த 1,35,000 கோடி இப்போ கிட்டத்தட்ட 7 கோடி லிட்டர் பால் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. அது 40 லட்சம் லிட்டர் தான் ஆவின் பூர்த்தி பண்ணுது. மீதி 6 கோடி 60 லட்சம் லிட்டர் எங்க இருந்து வரணும்? ஆந்திரா வந்து வருது. உலக வகையாக்களுக்கு அந்த பிசினஸ் பாதிக்கப்படுது. எங்க திருமணம் தெரிஞ்சிருக்கா? அதுதான் பிரச்சனை, அதுதான் அவருக்கு பிரச்சனை. பொருளாதாரத்தை சீமான் தெரிவிக்கிறார். எப்படி வெள்ளக்காரனை விரட்டணும்னா காலா நாவியா இந்த 2 கப்பலை நிப்பாட்டி பொருளாதாரத்தை அவன் வீழ்த்தினால் மட்டுமே அவனை விரட்ட முடியும் என்று நம் பாட்டம் வாழ்வு சுதந்திரனால் வெள்ளக்காரனை பொருளாதாரத்தை இணைச்சணும். அப்படி சீமான் அவனுடைய தலைவர் கொள்கையை பொருளாதாரத்தை இணைக்கிறார். பணையும் பொருளாதாரத்தை இணைக்கிறதா? இந்த ஆடு மாடு வைத்தும் அவனுடைய பொருளாதாரத்தை இணைக்கிறதா? அதனாலதான் பதறான். அவனை பொறுத்த வரைக்கும் காசு பணம் அது குறித்து அவன் என்னன்னு செய்வான். நம்ம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். வனத்துறை அதிகாரிகளுக்கு நீங்க கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் 800 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்குள்ள இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான யானைகள் செத்து இருக்கிறது, ஆயிரக்கணக்கான புலிகள் செத்து இருக்கிறது, ஆயிரக்கணக்கான காட்டு விலங்குகள் செத்து இருக்கிறது. அந்த வனத்துறையை நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க? வனத்துக்குள்ள யூக்கலிப்டஸ், வனத்துக்குள்ள ஒன்னுத்துக்குமே பயன்படாத தைல மரங்களை எட்டு அந்த காட்டை நாசமாக்குறது அந்த வனத்துறை 50 வருஷமா செஞ்ச வேலை. அந்த வனத்துக்குள்ள ஒரு நாவல் மரம் நட்டோம், ஒரு புளிய மரம் நட்டோம், ஒரு காட்டு மரங்கள் நட்டோம், நம்முடைய பாரம்பரிய மரங்கள் நட்டோம் இல்ல, யூக்கலிப்டஸ். அதை போட்டு விட்டு அது எனக்கும் பயன்படாது, அதை நட்டு வச்சு அந்த வனத்தையே நாசமாக்கின வேலையை செஞ்சுட்டு இந்த காடு காடா இருப்பதற்கு எங்களுடைய நாட்டு மாடு போனாதான் அது காடு காடா இருக்கும். அந்த காடு காடா இருப்பதற்கு உயிரிழப்பதற்கு நாடு மாடு மேலும். இந்தியாவுடைய வனத்துறை எப்போது உருவாக்கப்பட்டது? 1886 இந்திய வனத்துறை சட்டம் உருவாக்கப்பட்டது வெள்ளக்காட்சியில. இந்திய வனத்துறை சட்டம் உருவாவதற்கு முன்னாடி
எங்களுடைய மாடுகள் அங்க மேய்ஞ்சுதா இல்லையா? வனம் வந்த பிறகு மாடு மேய்ஞ்சுதா? மாடு மேய்ஞ்ச பிறகு வனம் வந்துச்சா? வனத்துறை சட்டம், வனத்துறைங்கிறது எப்ப வந்துச்சு? நாங்க காலகாலமா இன்னைக்கு நேரத்துல பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் நாங்கள் இங்க மாடு மேய்க்கிறோம். இங்க மாடு மேய்ச்சி இறங்கி வந்தா நாகரிகமே உருவாச்சு. ஒட்டுமொத்தமான தமிழனுடைய நாகரிகம் இந்த இடத்துல உருவாகி வருது. குறிஞ்சி முல்லை மருதமைகள் பாலையை அறிந்தவர்களுக்கு தெரியும். சீமான் ஒவ்வொரு வேலையும் பதிவு செய்கிறார். அப்படி அந்த நிலத்திலிருந்து நாங்கள் கிளந்து வந்தோம். இங்கதான் நாங்கள் இருந்தோம். இங்கதான் மறவரும் குறவரும் நாடாரும் தேவரும் ஒட்டுமொத்த சமணமும் உருவாகி வந்தது இந்த இடத்திலிருந்து தானே வந்துச்சு. அங்க நாங்க எங்களுடைய மாறி மேய்க்க தடை என்றால் அதை உடைப்போம். இது இன்னைக்கு ஏதோ ஒரு தேனி மாவட்டத்தில் ஒரு ஓரத்துல பண்ண தமிழ்நாடு முழுக்க மாடு வைக்க போறோம். தமிழ்நாடு முழுக்க மாடு வைக்க போறோம். பெரும்பெரும் பண்ணையை உருவாக்க போறோம். எப்போ? 2026 நாம் தமிழ் ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமாக இது நடக்கும். அதற்கான ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இந்த கூட்டம். அண்ணன் சீமான் சொன்னாங்க, எந்த வழியா போனோம், எந்த வழியா அவங்க மறிக்கிறாங்கன்னு நம்ம பொறுத்த போயிடுவோம். நம்ம போனா வழியை நம்ம அவங்களே திறந்துக்குவாங்க. ஏன்னா வனத்துறைக்குள்ளேயும் நல்ல மனிதநேயம் உள்ள தமிழ் பண்பாட்டை நேசிக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு 10% கொஞ்சம் டிராவலிங் கலப்பு இருக்கு. மற்றபடி 90 விழுக்காடு அதிகாரிகள் நம்ம பக்கம் இருக்காங்க. உள்ளுக்குள்ள ரசிக்குவாங்க. சீமான் இன்னைக்கு நம்ம ரெண்டா புறந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த வனத்துறையில் நாம ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால அதிகாரிகளையும் இந்த வனத்துறையை நாங்கள் இறங்கப்படுத்தல. இந்த ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பு, இந்த அரசாங்கம், இந்த திராவிட கூட்டம், இந்த திமுக அரசு இதை முடக்க பார்க்கிறது. அதை உடைத்தெறிந்து இந்த மாடு மேய்க்கிற இந்த கீதாரிகளுக்கு எப்போதும் நாம் தமிழ் பிள்ளைகள் தொழில்ப்போ இனி கைய வச்சா நீ கொஞ்சம் கையெழுத்து வைப்போம். நன்றி, வணக்கம். அடுத்தது